என் மக்கள் இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்காங்க. உரிமைக்காக போராடிய இனத்தை சலுகைக்காக இயங்குகிற இனமாக இவங்க திராவிட ஆட்சியாளர்கள் மாற்றிட்டாங்க. கருத்தை எதிர்கொள்ளாத கோழைகள் செருப்பை தூக்கி ஒரு பொது அரங்கத்தில் வீசுறாங்கன்னா அதுதான் திராவிட பண்பாடு. நான் இங்கிருந்து சவால் விடுறேன்னா, என் அறிவு திமிருக்கு ஏற்ற ஆள் கிடையாது வன்னியரசன். திருமாவளவன் அண்ணனை வர சொல்லுங்க, குளத்தூர் மணியை வர சொல்லுங்க, நாம நேரடியாக டிபேட் பண்ணுறேன். 2 பேரும் விவாதிக்க நான் ஒரே ஆள் தான் நான் விவாதிக்கிறேன். இல்லாத திராவிட கோட்பாடு எப்படி நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்கன்னு நான் வந்து ஆதாரங்களோட நான் பேசுகிறேன். தெலுங்கர்கள் மிகப்பெரிய கலவரத்தில் ஈடுபட்டாங்க. திருத்தணி எங்களுக்கு வேணும், திருப்பதி எங்களுக்கு வேண்டும், காளகஸ்தி எங்களுக்கு வேண்டும், சென்னை எங்களுக்கு வேண்டும், மதராசு மனதே அப்படின்னு பெரிய கலவரமே ஏற்படுத்தினாங்க. தீ வச்சு கொளுத்துனாங்க, தமிழர்களை அடிச்சாங்க, மண்டையை பிளந்தாங்க. அவ்வளவு வன்முறை பண்ணியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து பெரியார் ஏதாச்சும் பேசியிருப்பாரா? நடந்த இந்த டிபேட்டில் அண்ணன் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பெரியாரை இழிவாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு திகாவில் இருக்கிற சில பேர் கீழே இருந்து செருப்பை வீசிருக்கிறாங்க மேடையில் அண்ணன் ஸ்ரீதர் மேலே. அது இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அவங்களுடைய அந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா திகாவில்? அதுதான் தமிழர் பண்பாடு என்பது கருத்தை கருத்தால் எதிர்கொள்வது. எதிரியை கூட வீட்டிற்கு வந்தால் இன்முகத்தோடு வரவழைத்து, வீட்டிற்குள் வரவழைத்து உட்கார வைத்து தண்ணீரை கொடுத்து தண்ணீரை குடிங்க அப்படின்னு விருந்தோம்பலை வந்து நேசிக்கின்ற ஒரு பண்பு தமிழர் பண்பாடு. அதாவது கருத்தை எதிர்கொள்ளாத கோழைகள் செருப்பை தூக்கி ஒரு பொது அரங்கத்தில் வீசுகிறாங்கன்னா அதுதான் திராவிட பண்பாடு. தமிழர் பண்பாடு என்பது வேறு, திராவிட பண்பாடு என்பது வேறு. அவங்களுடைய தலைவர் ஈவேரா காட்டிய வழியில், அதற்கு அடுத்த கட்ட தலைமையில் இருக்கின்ற அவர்களுடைய தலைவர்களுடைய காட்டிய வழியில் மிக பண்போடு, திராவிட பண்போடு இந்த காரியத்தை இயங்கியவர்களை நான் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல், உங்களுக்கு பிஜேபி எதிர்க்கிறது, பாசிசத்தை எதிர்ப்பதற்கு என்ன தகுதி இருக்குது நான் கேட்குறேன். நான் இங்கிருந்து சவால் விடுறேன். நான் வன்னிய அரசு நீங்கள் வாங்க நேருக்கு நேராக பெரியாரை பற்றி பேசுவோம் அப்படின்னு நான் கூப்பிடல. திருமாவளவனை அனுப்புங்க, அண்ணன் திருமாவளவன் எனக்கு அனுப்புங்க, குளத்தூர் மணி அண்ணனை அனுப்புங்க, நான் விவாதிக்கிறேன். ஈவேராவுடைய கோட்பாடு எவ்வளோ பலவீனமானது, அது யாருக்கு சேவை செய்தது, அது யாருக்கான கோட்பாடு, இன்று வரை யாருக்கான கோட்பாட்டாக அது இருந்திருக்குது, அது எப்படி தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை திசைவெளியை எப்படி திராவிடம் மடைமாற்றியது, அதற்கு எதிராக எத்தனை ஆண்டுகளாக தமிழர்கள் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கான களத்தில் போராடி வந்திருக்கிறாங்க. நாம் நேரடியாக டிபேட் பண்ணுறேன். 2 பேரும் விவாதிக்க நான் ஒரே ஆள் தான் நான் விவாதிக்கிறேன். இல்லாத திராவிட கோட்பாடு எப்படி நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்கன்னு நான் வந்து ஆதாரங்களோட நான் பேசுகிறேன். பிஜேபியை வந்து நாங்கள் எதிர்க்கிறப்பனா எதற்கு? சர்வாதிகாரம், பாசிசம் அப்படின்னு சொல்கிறேன். நான் அதைத்தான் இன்றைக்கி கூட முகநூலில் நான் பதிவு போட்டேன். ராமனை பற்றி பேசும்பொழுது கலவரம் ஏற்பட்டால் அது காவி பாசிசம், ராமசாமியை பற்றி பேசும்பொழுது கலவரம் ஏற்பட்டால் அது கருப்பு பாசிசம் அப்படின்னு. அது இவங்களுக்கு என்ன இருக்குது? ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு, கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது? கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும். அப்போ கருத்தை கருத்தால் உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் உங்களுடைய தத்துவம், உங்களுடைய கோட்பாடு அவ்வளவு பலவீனமாக இருக்கின்றது என்று இருப்பான். அப்போ பலவீனமான கோட்பாட்டை வைத்திருக்கின்றவன் அவன் தலைமை தாங்கிறவன், அவனும் பலவீனமான செயலில் தான் இறங்குவான், அவன் வன்முறையில் தான் இறங்குவான். இதன் வெளிப்பாடு தான் அவங்க அண்ணன் ஸ்ரீதர் விவாதத்தில் வந்து பதில் சொல்ல முடியாமல் நீ பேசக்கூடாது அப்படின்னு தடுக்கிற இந்த போக்கு அப்படிங்கிறது வந்து இது ஜனநாயகத்தை பற்றியே தெரியாதவர்கள் அந்த அதுக்குள்ளே அனுமதிச்சிருக்கவே கூடாது இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அண்ணே சொல்லியிருந்தீங்க இந்த திருமாவளவன் வன்னியரசு அவர்களெல்லாம் நேரடியாக விவாதத்துக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் நிலத்தில் ஈவே ராமசாமியை பற்றி நம்ம ஏதாவது விமர்சனம் வச்சுட்டா இந்த திகாவில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. ஆனால் அதே திகாவில் இருக்கிறவங்க நம்ம தமிழின முன்னோர்களை தொடர்ச்சியாக இழிவுபடுத்திட்டு வராங்க. இப்போ முக்தாருங்கிறவர் கூட காமராஜர், முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படின்ட்டு, திருமாவளவன் கூட சேர சோழ பாண்டியர்களுடைய அதெல்லாம் என்ன பெருமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த திகாவில் இருக்கவங்க தொடர்ச்சியாக நம்ம தமிழர்களை இழிவுபடுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த பாடத்துக்கு பேர் வச்சா கூட நாயுடு அப்படின்னு அவங்க அதை வைக்கிறாங்களா? அதுக்கு காரணம் என்ன? தமிழர்களை இழிவுபடுத்துறதே தான் திராவிடமா? அது நீ என்ன இதெல்லாம் வரலாற்றில் பார்க்குறோம். கியாபே விஸ்வநாதம் ஐயா காலத்திலிருந்து எப்பொழுது வந்து நீதி கட்சி 1916ஆம் ஆண்டு நீதி கட்சி துவங்கிய காலத்திலிருந்து அது திராவிடர் களமாக, அதோடைய பரிணாம வளர்ச்சியில் சுயமரியாதை இயக்கமாக, அப்புறம் திராவிடர் கழகமாக மாறிய நிலையில் வரையுமே அதன் தலைவராக அதன் உச்சபட்ச தலைவராக கொண்டாடப்படுகின்ற ஈவேரா அவர்களுக்கு பிறகுதான் தமிழினத்தின் வரலாறே துவங்குவது போல இவங்க ஒரு பொய்யான ஒரு மாயையான ஒரு வரலாற்றை தமிழர்கள் மீது திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பெரிய வரலாறு வந்து கிபின்னு ஐரோப்பிய வரலாற்று ஆய்வாளர்கள் பிரிக்கிறாங்க. அதே மாதிரி திராவிட சிந்தனை கொண்டவர்கள் எல்லாம் எப்படி பிரிக்கிறாங்கன்னாக்க
பேபி, பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின் அப்படிங்கிறாங்க. நாம தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், தமிழ் தேசிய இனத்தின் விடுதலையை விரும்புகின்றவர்கள் பிமு பிபின்னு பிரிக்கணும். பிரபாகரனுக்கு முன் பிரபாகரனுக்கு பின்னு வரலாற்றை நம்ம பார்க்கணும். அந்த வரலாறு தான் நமக்கு வந்து உலகத்தை, உலக அரசியலையும் இந்திய அரசியலையும் திராவிட அரசியலையும் நமக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போ என்றைக்கு இவர்கள் வந்து நீதி கட்சி உருவான காலத்திலிருந்தே இவர்களுக்கு தமிழின ஒவ்வாமை, தமிழ்னா பிடிக்காது, தமிழர்கள்னா பிடிக்காது, தமிழருடைய வரலாறுனா பிடிக்காது அப்படின்னு திட்டமிட்டே வந்து அதை வந்து இழிவுபடுத்துவது, அவமானப்படுத்துவது. இன்றைக்கு உலகத்திலேயே பைபிளுக்கு பிறகு அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து திருக்குறள். திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்டார் ஈவேரா அவர்கள். மலத்தோடு ஒப்பிட்டார். தமிழ் இலக்கியங்களில், அரை இலக்கியங்களில் முக்கியமானது ஐம்பெருங்காப்பியம். ஐம்பெருங்காப்பியத்தில் தலைக்காப்பியம் என்று சொல்வது, இரட்டை காப்பியம் என்று சொல்வது மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும். இந்த சிலப்பதிகார காப்பியத்தை வேசி காப்பியம் என்று வேசிகளோடு ஒப்பிட்டவர், விலைமாதுகளோடு ஒப்பிட்டவர் வந்து ஈவேரா அவர்கள். தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், தமிழ் சனியனில் என்ன இருக்கு அதை தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் விளையாளைக்காரிகிட்ட கூட ஆங்கிலத்தில் பேசுங்க அப்படின்னு சொன்னார். அதே போல நான் வந்து இந்தியை எதிர்ப்பது என்பது தமிழ் மொழியின் பற்றுனால அல்ல. அந்த இடத்துல என்ன மீண்டும் அந்த இடத்துல வந்து ஆங்கிலம் வருவதற்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவர். உலகத்தில் ஒரு தேசிய இனத்தின் முதன்மை கூறும் மொழிதான். இதைத்தான் தேசிய இனங்களின் வரையறை குறித்து ரஷ்யாவின் அதிபராக இருந்த, கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது அவர் வரையறையில் வந்து முதலில் ஒரு தேசிய இனத்திற்கான பொதுமொழி, அவருடைய தாய்மொழி, தாய்மொழியில் தான் அந்த கூறுகளை வந்து ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு தேசிய இனத்திற்கான அடையாளமே மொழிதான். ஒரு மனிதனுக்கு இப்போ இருக்கிற மனிதன் ஏன் பேர் வச்சிருக்கலாமா? வந்து மனுஷன் 1, மனுஷன் 2, மனுஷன் 3ன்னு வச்சிருக்கலாம்ல. ஏன் அவனுக்கு பேர் வச்சாங்க? அந்த பேர் ஏன் அவன் தாய்மொழியில் வைக்கிறான்? அப்போ ஒரு வெள்ளைக்காரன்ட்ட நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து வரவன்ட்ட கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான் ஐ எம் ஃப்ரெஞ்சு அப்படிம்பான். அவன் பிரிட்டிஷ் அப்படிம்பான். ஒருத்தன் இங்கே இங்கிலாந்துக்காரனா ஐ எம் பிரிட்டிஷ் அப்படிம்பான். அப்போ அவன் தாய்மொழியிலிருந்து அடையாளப்படுத்திக்கிறான் தன்னை யார் என்பது தாய்மொழி. அப்போ உலகம் முழுவதும் ஒரு தேசிய இனத்தின் முதன்மை கூறாக இருப்பது வந்து மொழிதான். அப்போ தமிழர் என்ற தேசிய இனத்திற்கு அடித்தளமாக இருப்பது என்பது என்ன? மொழிதான். அப்போ அந்த மொழியையே கேவலமாக பேசிய ஒருவரை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கான ஐக்கானாக வந்து இவங்க கொண்டாந்து திணிக்கிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய வரலாற்று மோசடி பாருங்க. எவ்வளோ பெரிய வரலாற்று மோசடி. இந்த கோட்பாடு இல்லாத திராவிடம் என்கின்ற கோட்பாடு இந்த மண்ணில் கட்டி எழுப்பப்பட்ட பொழுதே கியாப்பை விஸ்வநாதத்திலிருந்து, அண்ணல் தங்கோ போன்றவர்களிலிருந்து, மாப்போ சிவஞானம் போன்றவர்கள், நாவலர் சோமசுந்தர பாரதியாரிலிருந்து, ஐயா வந்து சீப்பா ஐயா ஆதித்தனாரிலிருந்து எல்லாருமே இந்த திராவிடத்தை வந்து எதிர்த்து இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் தமிழர் மட்டும் எதிர்க்கல, அன்றையிலேருந்து எதிர்த்துருக்காங்க. அன்றைக்கு தமிழ் தலைவர்கள் வந்து வலுவா இல்லை. ரெண்டாவது நம் மக்களும் இந்த திராவிட மாயைக்கு சிக்கிக்கிட்டாங்க. இன்று வரை அப்படி தானே சிக்கி கிடக்கிறாங்க. அப்போ இவ்வளவு தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் ஊடகமும் இந்த உலகமயம் என்கின்ற ஒரு சுரண்டுகின்ற பொருளாதார கோட்பாடு வந்து உலகத்தையே கிராமமாக சுருக்கிருச்சு. டிஜிட்டலுங்கிற அளவிற்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இவ்வளவு நுட்பமும் வளர்ந்திருக்கின்ற காலத்திலேயே இந்த திட்டமிட்டு இந்த திராவிட கோட்பாளருடைய இந்த சிந்தனையிலிருந்து என் மக்கள் மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அன்றைக்கு இந்த தமிழின மீட்சிக்காக போராடிய தலைவர்கள் எந்த அளவிற்கு போராடி இருப்பாங்கன்னு பாருங்க. மாப்போசிக்கு தானே அங்கே நேர்ந்தது. இவர்கள் திராவிடஸ்தான் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற புதிய தமிழகம் படைத்த வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார் மாப்போ சிவஞானம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கடைசியில் வந்து ஒட்டிக்கிட்டவர் யார்? ஷேர் ஆட்டோவில் கடைசியாக எழுதினாலும் ஈவேரா. ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையே நடத்தியவர் அவர் தாங்கிறது மாதிரி கட்டமைச்சிட்டாங்க. அப்போ 1935 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் தான் பிதாமகன் என்றால் 1962 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த தலைவர் எங்கே ஓடி போனார் இவர்? அப்போ இந்தியை எதிர்த்து போராடிய மாணவர்களை, இளைஞர்களை, இந்த காளிகளை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று கேட்டு சொன்னார். எதற்கு துப்பாக்கி வச்சிருக்கிறீங்க? ஆண்டு கொண்டிருந்தது காங்கிரஸ் கட்சி. அப்போ ஒரு தேசிய இனத்துடன் ஆன்மாவாக இருக்கின்ற மொழி போராட்டத்தில், 2வது மொழி போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் சுட்டு கொண்டாங்க மத்திய அரசு. இது வரலாறு. ஆனால் பொள்ளாச்சியில் மட்டும் 350 பேர் செத்து போனதாக ஆவணமே இருக்குது. ஆனால் உண்மையிலேயே மறைக்கப்பட்ட ஆவணமாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த பகுதியில் வந்து
கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்திய இராணுவம், துணை இராணுவம் விடுதலை பெற்ற பிறகு இந்திய துணை இராணுவம் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்ததே 2ஆம் இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் தான். அப்போ வந்து அவன் உள்ளே வர்றான், வந்து சொல்கிறான். அதை வந்து இவர் ஆதரித்தார். அந்த காளிகளை சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்னாரு. அப்போ இந்த அளவிற்கு தமிழ் மொழியின் மீது வன்மம் கொண்ட ஈவேரா அவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கான போராட்டங்களில் என்ன கூர்மையாக செஞ்சார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இல்லாத திராவிட நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன் பாருங்க, 1916 நீதி கட்சி ஆரம்பித்தாங்கன்னு. நீதி கட்சியை ஆரம்பித்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் தெலுங்கர்கள். பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தான் நீதி கட்சி என்று ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையிலே அது நீதி கட்சி அல்ல, அதோடைய பேர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் அது. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கின்ற பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் ஜஸ்டிஸ்னு ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்தினான். அதை தமிழில் மொழிபெயர்த்து அதுக்கு பேர் நீதி கட்சின்னு பேர் வச்சுட்டாங்க. அது வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம். அப்போ 1916 துவங்கும் பொழுது 99 விழுக்காடு தெலுங்கர்களை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்களுடைய தலைவராக இருந்தார்கள். அதில் நடேச முதலியார்னு ஒரு அப்பாவி ஒருத்தர் இருந்தார். அவரையெல்லாம் இந்த அளவிற்கு பேசவே மாட்டாங்க. ஆமாம், சர்பிட்டி தியாகராயர் அளவிற்கோ, டிஎம் நாயர் அளவிற்கோ, பெரியார் அளவிற்கோ நடேச முதலியாரை பற்றி ஏன் பேசலைன்னா அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட வரலாறு வந்திருக்குது. அன்றைக்கு நீதி கட்சியில் இருந்த தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு பட்டியல் சாதியின் முக்கிய ஆளுமையாக இருந்த அன்றைக்கு ஐயா MC ராஜா அவர் புறக்கணிக்கப்பட்டதுனால நீதி கட்சியிலேருந்து வெளியேறாரு. எல்லாமே ஆவணங்களாக வரலாறாக இருக்கின்றது தம்பி. அப்போ இந்த நீதி கட்சி என்பது இந்த திராவிடர் கழகம் இன்று வரை சொல்லிக்கிட்டு இருக்கிறது, தமிழர் அல்லாத பிற மொழியினர் தமிழர்களை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முகமூடி தானே தவிர ஒரு தேசிய இனத்திற்கு 2 அடையாளமெல்லாம் இருக்க முடியாது. அப்போ இந்த 16 வந்து ஒரு நீதி கட்சி அப்படின்னு உருவாகி திராவிடர் கழகம் நம்மளாம் திராவிடர்கள் சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது ஏன் அதே காலத்தில் 1916 ஆந்திராவை சார்ந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பிரகாசம் அவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட எங்களுக்கு ஆந்திரா மாநிலம் வேண்டும்னு அன்னைக்கு போராடினார். இது ஒன்று போதும். அப்போ என்ன பண்ணியிருந்திருக்கணும் நீ நீதி கட்சிக்காரன்? டேய், நம்மெல்லாம் திராவிடர்கள், நீ எதுக்குப்பா தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தனி மாநிலம் வேணும்னு போடுற, மொழியின் அடிப்படையில் மாநிலம் வேணும்னு போராடுறன்னு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ மொழியின் அடிப்படையில் மாகாணங்கள் 1954 பிரிக்கப்படுகின்ற போது, மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படுகின்ற பொழுது தெலுங்கர்கள் மிகப்பெரிய கலவரத்தில் ஈடுபட்டாங்க. திருத்தணி எங்களுக்கு வேணும், திருப்பதி எங்களுக்கு வேண்டும், காளகஸ்தி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு, சென்னை எங்களுக்கு வேண்டும், மதராசு மனதே அப்படின்னு பெரிய கலவரமே ஏற்படுத்தினாங்க. தீ வச்சு கொளுத்துனாங்க, தமிழர்களை அடித்தாங்க, மண்டையை பிளந்தாங்க. அவ்வளவு வன்முறை பண்ணியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து பெரியார் ஏதாச்சும் பேசியிருப்பாரா? அன்றைக்கு இவங்க வந்து திராவிடஸ்தான் சொல்லும் பொழுது தேசிய இனத்தின் சுயநிர்ணய உரிமை, தமிழ் தேசிய இனத்தின் சுயநிர்ணய உரிமை என்று மிகச் சரியான ஒரு சொற்பதத்தை இடதுசாரி போல பயன்படுத்தி அதற்காக நாம் போராட வேண்டும் என்று பேசியது, எழுதியது, போராட்டம் நடத்தியது மாப்போ சிவஞானம் மட்டும்தான். காங்கிரஸுக்குள்ளேருந்து சொல்லி பார்த்தாரு. ஒரு கட்டத்திலேருந்து காங்கிரஸ்லேருந்து 1946 வெளியேறி தனி அமைப்பு துவங்கி போராட ஆரம்பித்தார். அப்போ இப்படி தான் இவங்க தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழ் இனத்திற்கு எதிராக, தமிழர்கள் எல்லாம் சாதி வெறிகள் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் தலைவர்களை சாதியை அடையாளப்படுத்துவது. இவங்களுக்கு மட்டும் சாதி போயிடும். மேம்பாலம் வைக்கும் பொழுது சாதி போயிடும், சிலை திறக்கும் போது சாதி போயிடும், புத்தக வரலாற்றில் வந்து சாதி போயிடும். இவங்க தலைவர்கள் எல்லாம் குறிப்பிடும் பொழுது சாதியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் தமிழனாக்க சாதி வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த அதாவது தமிழனுக்கு போராடியது எல்லாமே தமிழர் அல்லாதவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை தமிழர்களுக்குள் ஏற்படுத்தி, அப்போ நம்மளை வழி நடத்துறதுக்கு தமிழ்நாட்டில் எவனும் தகுந்த தலைவன் கிடையாது, முன்னாடியும் இல்லை இனி பின்னாடியும் இல்லை. நமக்கு ஜெயலலிதா, நமக்கு கருணாநிதி, நமக்கு பெரியார், நமக்கு விஜயகாந்த், நமக்கு வைகோ, இப்படி தமிழர் அல்லாதவர்கள் தான் தமிழினத்தை மீட்பது போல போராடியது போல திட்டமிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி திராவிட மயக்கத்திற்குள் இன்று வரை மீள முடியாமல் ஒரு போதையில் ஆழ்த்தி வைத்திருக்கின்றார்கள். அதன் உயிர் நாடியை ஈவேரா, அதனுடைய கோட்பாடு திராவிடம், அது ஒன்றுமே இல்லை, அது குட்டிச்சோறு அப்படின்னு அதனுடைய கோர அடிமடியை சீமான் கை வைத்தவுடன் பொந்துக்குள்ளே இருந்த பாம்பு புறா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு, படம் எடுத்துக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் தமிழ் தேசிய இனம் என்பது ஒரு சரியான தலைவனுடைய வழிகாட்டுதலில் ஒரு சரியான ஒரு இயக்கத்தை இன்றைக்கு நம்ம சமரசம் இல்லாமல் கட்டியதை புரிந்து கொண்டதினால தான், ஆகா இவங்க மிகச்சரியாக வர்றாங்கிறதுனால தான் நம்ம மீது பிஜேபி பி டீமு அப்படின்னு சொல்கிறது, அவதூறு பரப்புறது, சாதி அரசியல் நம்ம மீது பூசுவது, இப்படி போன்ற எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
ரொம்ப நன்றி ஐயா. கடைசி இறுதியா ஒரு கேள்வி. இப்போ தமிழர்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு பேருந்துகள்லயோ, தமிழ்ல பொறுத்தவரைக்கும் கனிம வளங்கள்ல மலையாளங்கள் கொண்டு போறாங்க. ம். தமிழர்கள் நெறைய புறக்கணிக்கப்படுறாங்க. தமிழர்களுடைய சாதி பெயர்கள நீக்கி அவங்களுடைய சாதி பெயர்கள மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, அண்ணன் சீமான் ஏற்படுத்திய தாக்கம் நாளைக்கு இந்த மாநாட்ல பிரதிபலிக்குமா? இந்த 26 தேர்தல்ல அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல், இந்த திராவிடத்துக்கு எதிரான மக்கள் எழுச்சிய இந்த மாநாடு எந்த அளவுக்கு காட்டும் அப்படிங்கிறத மட்டும் இறுதியா சொல்லுங்க. உறுதியா, உறுதியா. நீங்க இப்ப இந்த இயற்கை வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம் இத பத்தியெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது, இந்த 15 ஆண்டுகளில் நாம் தமிழர் அமைப்புன்னு ஒண்ணு வராமல், சீமான் என்கின்ற ஒரு மனிதன் வராம இருந்தா, இந்நேரம் திராவிட சுடுகாடாவே மாத்திருப்பாய்ங்க. இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை சுடுகாடாவே மாத்திருப்பான். இவ்வளவு போராட்டம் நடத்தைகளையும் தொடர்ச்சியா மலை மண்ணை வெளியே முத்தி முடிச்சுட்டு எம்சாண்டுன்னு மலையை உடைச்சு வித்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம கண்ணு முன்னாடி தான் வெட்டிக்கிட்டு கன்னியாகுமரி வழியால கேரளா விழிங்கம் துறைமுகத்துக்கு போயிட்டு இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி தான் ஆத்து மணலை திருடி வித்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கண்ணு முன்னாடி தான் மலை குவாரிகளை பூரா உடைச்சி வித்து தின்னுக்கிட்டு இருக்கிறான். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிங்கிற எந்த பேதமும் இல்லை. எல்லா திருட்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆறுகள் பூரா செத்து போய் விட்டது. அப்போ 15 ஆண்டு காலம் இவ்வளவு தீவிரமாக போராடி கொண்டிருக்கையிலேயே நம் இயற்கை வளங்கள் இத்தனையும் அழிக்கப்பட்டிருக்கின்றதென்றால், ஒருவேளை சீமானோ நாம் தமிழரோ வராமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இந்த விழிப்புணர்வு இன்னும் பத்தாது. உரிமைக்கு போராடாமல் இலவசத்துக்கு இயங்குகின்ற மக்களாக நம்மளை மாற்றி வச்சிருக்கிறாங்க இவங்க. இந்த மடைமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ பார்த்தீங்களா 5000 கொடுத்துட்டாரு. யார் விட்டு காசு? ஏற்கனவே 10,00,000 கோடி ரூபா கடனில் இருக்குது. இப்போ பட்ஜெட்டில் 1,82,00,000 கோடி வந்து பற்றாக்குறை ஏறக்குறைய 2,00,000 கோடி ரூபா பற்றாக்குறை இருக்குங்கிறாங்க. இப்போ அந்த 5000 எங்கேருந்து வந்துச்சுன்னா, அது பட்டியல் சமூகத்திற்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கான நிதி அது. இந்த நிதியை வந்து இவங்க திருடி இருக்கிறாங்க. அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு ஒதுக்கப்படாமல் இவங்க திருடி அதை வந்து 5000ன்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கருணாநிதி பண்ணி தான் சமத்துவபுரம்னு சொன்ன ஒன்று கட்டினார் பார்த்தீங்களா? ம். அதுவும் இதுவும் பட்டியல் சமூகத்திற்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கான ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து சமத்துவபுரம்னு சொல்லி அதில் 90 விழுக்காடு பட்டியல் சமூகத்திற்கு இல்லாத வீடுகளை கொடுத்து 10% மட்டும் பட்டியல் சமூகத்துக்கு ஒரு 5-6 வீடை காட்டிவிட்டு சமத்துவபுரம், பெரியார் கண்ட சமத்துவபுரம், கருணாநிதி கண்ட சமத்துவபுரம், அண்ணா கண்ட சமத்துவபுரம்னு மாற்றிட்டாங்க. அப்போ அவர் நைனா சொல்லி கொடுத்ததை தான் அவங்க பையன் இப்போ வந்து நடைமுறைப்படுத்தி அந்த அந்த வேலையை அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான சூழல்ல என் மக்கள் இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்காங்க. உரிமைக்காக போராடிய இனத்தை சலுகைக்காக இயங்குகிற இனமாக இவங்க திராவிட ஆட்சியாளர்கள் மாற்றிட்டாங்க. இதைத்தான் நம்ம வந்து அரசியல் களத்தில் மிக கடுமையாக எதிர்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிருக்கோம். அதனால தான் என்ன பண்ணாங்க, இப்போ அண்ணனுடைய வருகைக்கு பிறகு தான் இலவசம் என்பது பிச்சைக்கு அப்படின்னு சொன்னோன்னே தான் விலையில்லா மடிகணனி, விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா பொருள் அப்படின்னு அந்த பேரே மாற்றினாங்க. விலையில்லா பொங்கல் பரிசு அப்படின்னெல்லாம் மாற்றினதுக்கு காரணம் என்ன? அண்ணன் போட்ட போடு தான். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நம்ம வந்திருக்கிறோம். முழுமையாக என் மக்கள் மாறுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதற்காகத்தான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்று இந்த மாநாட்டுக்கு பெயரை வந்து அண்ணன் தலைப்பாக வைத்திருக்கின்றார். மாற்றத்திற்கான நாம் தமிழர் மாநாடுன்னு சொல்லலை, மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு என்பது அது தமிழ் தேசிய இனத்தையும் தமிழ் தேசிய இனத்திற்குள் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிறமொழியாளர்களையும் உலகத் தமிழர்களையும் மாற்றுக் கட்சியில் இருக்கின்ற தமிழர்களையும் எல்லாருக்குமான மாற்றத்திற்கான மாநாடாகத்தான் இதை அண்ணன் அடையாளப்படுத்தி இருக்கின்றார். எனவே நிச்சயம் எத்தனை அரசியல் கட்சி இனி தோன்றினாலும் சரி, நாம் தமிழர் முன்னெடுக்கின்ற அரசியலை எந்த கொம்பாதி கொம்பனும் முன்னெடுக்க முடியாது என்பது நாங்கள் பெருமையோடு நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நிச்சயம் மாற்றத்திற்கான மக்கள் மாநாடு 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எதிரொலிப்பையை செய்து ஒரு உண்மையிலேயே தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு தேர்தல் அரசியல் வரலாற்றின் சரி, திராவிட இயக்க அரசியல் வரலாற்றும் சரி, தமிழ் தேசிய இன அரசியல் வரலாற்றும் சரி, ஒட்டுமொத்த அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏற்படுத்தும் என்று நான் இதில் ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்து நன்றி, வணக்கம்.